Hi friends, welcome back to my channel. This is Venki Story. ஸோ நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். தளபதி வந்து ஃபுல்லாக பாலிடிக்ஸ் என்ட்ராக போகிறான்றது தெரியும். பட் ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாருன்ற விஷயம்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, சரி ஒரு தளபதி 77 ஆர் 78 அதுக்கப்புறம்னா பாலிடிக்ஸ் என்ட்ராக போகிறான்னு நினச்சேன். ஸோ சீக்கிரமாகவே அவர் என்ட்ராக போகிறான்றது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஸோ அவர் வந்து இப்போ தளபதி 68 அண்ட் 69 அதுக்கப்புறம்னா ஃபுல்லாக இறங்க போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் அவர் ஆல்ரெடி சொன்ன மாரி தான், அந்த லெட்டர்லேயே அவர் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ நான் வந்து யாருக்கெல்லாம் நான் கமிட்மெண்ட் பண்ணியிருக்கேனோ, ஸோ அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ட்ராக போகிறேன்றாரு. ஸோ அது தளபதி 69 இல்லை 70 அப்படின்றது தான் தெரியல. ஸோ இந்த சர்க்கார் படத்தில் கடைசியாக ஒரு டைலாக் வருமே, வேதனையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குன்ற மாரி தான். ஸோ இப்போ அதை வச்சு தான் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ தளபதி வந்து பாலிடிக்ஸ் என்ட்ராக போகிறான்றது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். தவிர இன்னொன்று, ஐயோ இதுக்கப்புறம் அவரோட படத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுமா முடியாதா அந்த ஒரு வருத்தமும் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஓகே, தளபதி பாலிடிக்ஸ் என்ட்ராகி ஸோ அவரால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறாருன்னா அது தமிழ்நாட்டுக்கே ஒரு நல்ல விஷயம்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் இத்தனை வருஷமாக நம்ம சின்ன வயசுலேருந்து அவரோட மூவிஸ் பார்த்த எத்தனையோ பேர் ரசிகர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும். நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் இன்னி வரைக்கும் என்னோடய தளபதியோட தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சர்க்கார் படத்தில் என்ன ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்லலாம். ஸோ சர்க்கார் படம் வந்து செம்மையாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலாக இருந்தது. அந்த கார்லேருந்து அவர் அந்த ஸ்டைலாக அந்த ஷேடோவோட அந்த ரிஃப்ளெக்ஷன் காமிச்சு அவர் இறங்கின அந்த ஸ்டைல்லாம் வேறு லெவலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க போகும்போது கில்லிலாம் நான் நிறையாவே பார்த்துட்டேன். அதெல்லாம் டிவியில் போட்டு 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 நிறையவே பார்த்தாச்சுன்னே சொல்லலாம். என்னோடய ஃபஸ்ட்டு தளபதி படம்னா கில்லி தான் நான் சொல்லுவேன். கில்லிக்கு அப்புறம் துள்ளாதவனும் துள்ளும் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதில் அடுத்தடுத்த வாரத்தில் அது போட்டாங்க. ஸோ அது இருக்க போகும்போது அதெல்லாம் ஒரு மெமரிஸ்னே நம்ம சொல்லலாம். நம்ம இந்த கடந்த காலத்தை பார்க்குற அந்த ஒரு மெமரிஸ் மாதிரி இப்போ விஜய் சாரோட படத்தை ப்ரீவியஸாக பார்க்குற மாதிரி இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற போகும்போது இதுக்கப்புறம் அவரை வந்து நம்மளால் அந்த சொல்லுவாங்களே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அந்த டிக்கெட்டு அந்த இதெல்லாம் பார்க்கவே முடியாதுன்னா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங்கே தனியாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதனால் அவர் வந்து பாலிட்டிக்ஸ்க்கே நம்ம வரக்கூடாது அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே சினிமாவிலேருந்து பாலிட்டிக்ஸ் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அவங்களால முடிஞ்ச உதவிகள் எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. சினிமாவிலேருந்து பாலிட்டிக்ஸ் இருந்தவங்க, சினிமாவே இருந்துகிட்டே சினிமா ஒரு சைடாக வச்சுட்டு பாலிட்டிக்ஸ் இருந்தவங்க, ஏன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் ஆகட்டும் சரி, எம்ஜிஆர் சார் ஆகட்டும் சரி, எல்லாருமே அவங்க சினிமா கரியரையும் பார்த்துட்டு அதே போல் பாலிட்டிக்ஸையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம்னா சரி சினிமா இதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிவிட்டு பாலிட்டிக்ஸ்லேயே அவங்க ஃபுல்லாக இறங்கினதாகட்டும் சரி. ஸோ இப்போ தளபதி விஜய் வந்து இப்போ வந்து செம்ம பீக்கில் இருக்க ஒரு டைம்னே சொல்லலாம். ஸோ இந்த டைமில் வந்து அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பாலிட்டிக்ஸ் இறங்க போகிறேன்னு சொல்ல போகும்போது அவருக்கே இத்தனை டைம் ஆகிருக்குன்னே நம்ம சொல்லலாம். இப்போ இன்ஸ்டாவில் நம்ம ஸ்க்ரோல் பண்ண போகும்போது பழைய இன்டர்வியூ தான் அவங்களோட இதை காமிச்சிக்க போகும்போது, நீங்கள் பாலிட்டிக்ஸ்க்கு வருவீங்களா அப்படின்னு சில பேர் கேட்க போகும்போது, இந்த டைம் வந்து நான் வந்து நல்ல ஒரு என்னோடய சினிமாவில் நான் நல்ல நடிகனாக ஆகணும். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ போராடிட்டு இருக்கேன். ஸோ பாலிட்டிக்ஸ் வரப்போகும்போது அந்த டைம் வந்து ஓகே இது வந்து ஒரு ரைட் டைமாக இருக்கும் பாலிட்டிக்ஸ் வரத்துக்கு அப்படின்னு யோசிச்சாருன்னா நான் அப்போ வந்து நான் பாலிட்டிக்ஸ் வருவேன் அப்படின்னு முன்னாடி இன்டர்வியூவில் சொன்னார். ஸோ அந்த பழைய இன்டர்வியூ நம்ம யோசிக்க போகும்போது ஓகே இது வந்து அவருக்கு ஒரு ரைட் டைமாக இருந்திருக்கும் போல இருக்குது. ஒரு வேளை இப்போ தான் பாலிட்டிக்ஸ் ரைட்டாக இறங்கினேன்னா கரெக்டாக இருக்கும்னு அவர் யோசிச்சிருப்பார். ஸோ அதனால் தமிழக வெற்றி கழகம் அதுதான் அவரோட அந்த கட்சியோட பேர். ஸோ பேரே சமக்கத்தான் இருந்ததுன்னே சொல்லலாம். ஹேஷ்டேக்கில் வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய், அதில் எதுவுமே போடல, நார்மல் அவர் விஜய் அவ்வளோதான் போட்டார். ஸோ அதுவே செம்மையாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ ஒரு பேர்லேயே ஒரு வெற்றி குறிக்கான ஒரு பாசிட்டிவாக இதை இறங்கியிருக்காருன்னே நம்ம சொல்லலாம். நீங்கள் அந்த லெட்டர் படிக்க போகும்போது ரொம்பவே
ரொம்பவே எமோஷ்னலாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஒரு அந்த எழுத போகும்போது ஏன் நான் வந்தேன், எதுக்கு நான் வந்தேன், ஸோ என்ன விஷயத்துக்காக நான் வந்திருக்கேன்ற எல்லா விஷயத்தையுமே அந்த ஒரு ஒரு 3 லெட்டரில் அவர் எழுதின விஷயம் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதில் வந்து நான் எப்போ வரப்போகிறேன், எப்போ அடுத்த தேர்தல் எப்போ நடக்க போகுதுன்ற விஷயத்த வரைக்கும் எல்லாத்தையுமே அழகாக அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அது எனக்கு படிக்க இந்த சர்க்கார் படத்தில் நடந்த விஷயம்லாம் இல்லை நடக்கிற மாதிரியே சொல்லலாம். இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் படி நம்ம இவங்களோட தப்பு அவங்களோட தப்புன்னு நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம் தவிர நம்ம இன்னி வரைக்கும் எதுவுமே கேட்டதே இல்லை. ஸோ அரசியல் பற்றி எனக்கு எதுவுமே அவ்வளோவா தெரியாது, ஒரு பர்சன்ட் கூட எனக்கு தெரியாது. பட் ஆனால் நம்ம நிறையா பார்த்துருப்போம்ல, அரசியல் பற்றி நம்ம நிறையா மூவிஸ் பார்த்துருப்போம், முதல்வன் பார்த்துருப்போம். ஸோ அந்தமாரிலாம் பார்க்கும்போது ஓகே இப்படி தான் நம்ம நாடு இருந்தால் எப்படி இருக்குன்றது நம்ம வந்து நம்ம வந்து யூகிக்கிறா முடியுது தவிர அதை வந்து நிஜமாக நடக்குதா இல்லையான்றது நம்மளுக்கு கண் கூட எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், நம்ம நார்மலாகவே தளபதியோட மூவி ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆனாலே போதும், அதுக்காண்டியே ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவர் நிஜமாகவே அரசியலுக்கு வரப்போகிறேன்னு வேறு சொல்லிட்டாரு. என்னென்னலாம் பிரச்சனை அவருக்கு வரப்போகுதுன்றது தெரியல. அதை வந்து அவர் எப்படி சமாளிக்க போகிறாரு, அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாருன்றது தெரியல. ஏன்னா சினிமாலேயே அரசியல் நிறையா இருக்குது. இப்போது நிஜமாகவே அரசியலுக்குள்ளே வரப்போகும்போது அதில் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுதுன்றது எல்லாத்துக்குமே அவர் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்துருப்பாருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ பார்ப்போம். அதே போல் இப்போ வந்து தளபதி விஜய் வந்துட்டார், நம்ம ஃபேனு, அதனால் நம்ம ஓட்டு போடணுன்றதுக்கு அவசியம் இல்லை. எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கணும். ஸோ இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். ஸோ இவரால் என்னென்ன முடியுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இல்லைன்னா இவர் வந்து இவரோட அந்த வே ஆஃப் அப்ரோச் வந்து நல்லா இருந்ததுன்னா இவருக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த லெட்டர்லேயே ஒரு வாக்கியம் ஒன்று இருக்கும், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா உயிரும் சமம் தான். ஸோ அப்படி இருக்கிற போகும்போது இவர் வந்து அந்த மதம் இதெல்லாம் அதெல்லாம் பார்க்காம எல்லா உயிரும் சமம் அப்படின்ற அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவில் இவரோட அப்ரோச் நல்லா இருந்ததுனாலே ஸோ இவருக்கு வந்து நம்ம வந்து ஓட்டு போடலாம். ஏன்னா 2026ன்றது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த ஒரு வருஷத்தில் இவரோட அப்ரோச் எப்படி இருக்குது எல்லா இதையும் நம்ம பார்த்துட்டே நம்ம வந்து இவருக்கு நம்ம ஓட் பண்ணலாமா இல்லையான்றது உங்கள் கையில் தான் இருக்குது தவிர நம்ம ஓகே இவருக்கு நீங்கள் போட்டே ஆகணுன்றது நம்மளோட இது இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், டிசம்பர் மாதம் ஆனாலே நம்ம ஊரில் எப்படி மழை வெள்ளம் வருதுன்றது தெரியும். ஸோ எப்பயுமே நம்ம வெள்ளம் வரப்போகும்போது இவர் இதை செய்யலை, இவருக்கு வந்து அதை செய்யலை, எதுவுமே உங்களோட ஒர்க்கு கரெக்டாக இல்லைன்றது நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்க தவிர எதுவுமே நடக்கலை. ஸோ இவரால் அதை வந்து அந்த அப்ரோச் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவரால் சால்வ் பண்ண முடியுமா முடியாதான்றதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு விஷயம், இனிமேல் தளபதியோட மூவியை பார்க்க முடியுமா முடியாதான்றது அவரோட கையில் தான் இருக்குது தவிர ஓகே அவர் வந்து அரசியலுக்கு போயிட்டாருன்றது ஒரு விஷயம் இருந்தாலும் ஸோ இத்தனை நாள் அவர் வந்து நம்ம வந்து ஒரு ஃபேனாக நம்ம பார்த்துருப்போம், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக நம்ம பார்த்துருப்போம். அவரோட ஸ்பீச்சுக்காகவே நம்ம எத்தனை பேர் காத்துட்டுருப்போன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிற போகும்போது சினிமாவையும் விட வேணான்றது தான் என்னோடய ஒரு பர்சனல் சஜஷனாக இருக்குது தவிர மிச்சப்படி அவர் அரசியல் பண்ண வேணாம் நான் சொல்லலை. பட் ஆனால் இத்தனை நாள் நம்ம அவரை பார்த்தது வந்து ஒரு ஹீரோவாக தான் நம்ம பார்த்துருப்போம், தளபதி ஹீரோவாக தான் நம்ம பார்த்தே நம்ம பழகிட்டோம். இப்போ வந்து அவர் அரசியலாக போகும்போது நம்ம அப்பயும் அவரை நம்ம ஹீரோவாக நம்ம பார்க்க முடியும் தவிர டக்குன்னு அவர் வந்து அரசியல் போயிட்டாருன்றப்போ அதை ஏற்றுக்கிற தன்மையும் நம்மக்கிட்ட கொஞ்சம் நம்மளுக்கு டைம் எடுக்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ சினிமாவை விட வேணான்றது என்னோடய பர்சனல் சஜஷன். ஸோ அவருக்கு அது எப்படி எடுத்துக்க போகிறாருன்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ நீங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னோட சஜஷன்ஸ். ஸோ அதனால எப்பயும் போல் இன்ட்ரோ அது எதுவுமே பண்ணாமல் நார்மலாகவே இந்த வீடியோ பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தாட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ அந்த சர்க்கார் படத்தில் கடைசி வசனம் தான் வேதனையாக இருந்தாலும் பெருமையாக தான் இருக்குது.